வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 5 கிலோவாட்டு 3 ஃபேஸு ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம். இந்த ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம்னா என்ன, ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம்னா என்னன்ற ரொம்ப பேர் ஃபஸ்ட்டு டவுட்டாகவே இருக்கிறீங்க. ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம்ங்கிறது எப்படின்னா, வித்தவுட் பேட்ரி பேனல்லேருந்து வரக்கூடிய டிசி கரண்ட்டை டைரெக்டாக 3 ஃபேஸ் ஏசியாக அவுட்புட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ப்ராசஸிங் தான் இந்த ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம். இந்த 3 ஃபேஸ் இன்வெர்டர் 5 கிலோவாட் வந்து ப்ராசஸிங் பண்ணுது. இந்த இதில் வந்து எப்படின்னா, இபி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும், வித்தவுட் இபி வேலை செய்யாது. எதுக்காண்டினா, இது வந்து ஹெவி லோட் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காண்டியும் நம்ம பில்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டியும் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் போயிட்டுருக்கோம். ஆன் கிரிட் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ளஸஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இல்லை, அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இல்லாத கண்டிஷனில் சோலார் பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற மொத்த கரண்ட்டையும் இபி கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பிஎம் சூரியகர் சப்சிடி ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சொல்லியாச்சு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லைன்னா இந்த டிவைஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க்கே ஆகாது. ஏன்னா கரண்ட் இல்லாத நேரத்தில் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டில் கொடுத்துச்சுன்னா இபி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்கள அஃபெக்ட் பண்ணிருங்கிற ஒரு காரணத்துக்காண்டியும் இங்கே குளோபலைஸ் ஸ்டாண்டர்டு பிரகாரம் வித்தவுட் இபி நாட் ஒர்க்கிங்கிற கண்டிஷனில் இது வந்து ஐசோலேட் ஆகி இருக்குது. இந்த டிவைஸ் மூலமாக ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட்டு 1 கிலோவாட்டுக்கு 5 யூனிட்டுங்கிற பேசிக்கில் 5 கிலோவாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து நம்ம 25 யூனிட் கிட்ட நம்ம அவுட்புட் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த டிவைஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு மேலே பேனல் வந்து 5 2 ஸ்ட்ரிங்கு வந்து இன்புட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு இன்பில்டாக வந்து டூயல் எம்பிபிடி டெக்னாலஜி இருக்கிறதுனால பேனல்லேருந்து வரக்கூடிய டிசி கரண்ட்டை செப்பரேட் ஒரு 5 பேனலில் சீரிஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் இன்னொரு 5 பேனலில் சீரிஸ் பண்ணி இன்புட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குக்கும் 2 இன்புட்டாக நம்ம கொடுத்துட்டு மொபைலில் அங்கே டிஸ்பிளேலேயே கூட பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த இதில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை நம்ம மொபைலில் பார்க்கணுன்னா யூடிஎல் சோலாருங்கிற ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்பில் நம்ம லாகின் பண்ணிவிட்டு கீழே ஒய்ஃபை டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு அதை மானிட்டரிங்கும் பண்ணுற ஆப்ஷன்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மானிட்டரிங் டிவைஸில் ஒரு நாளைக்கு வந்து 31 யூனிட்டுக்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்னிங் 6:30க்கும் 270 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 7 o'clock வந்து 650 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 8 o'clock வந்து 1600 வாட்ஸ் per hourங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. 9 o'clockல 2800 வாட்ஸ் per hour, 10 o'clockல 3540 வாட்ஸ் per hourங்கிற மாதிரியும், 11 o'clock வந்து 3950, கரெக்டாக 12 o'clock வந்து 4290 வாட்ஸு. அதுக்கடுத்து 1 மணிக்கு பாருங்கள் ப்ரொடக்ஷன் வந்து 3700 வாட்ஸ் அந்த ரேட்டிங்லேயும், 2 மணிக்கு 3740 வாட்ஸு. அது மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ வாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கிறத வித் மொபைல் மானிட்டரிங்கோட பார்க்குற ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேலையும் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிசி கிரிட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்காங்கிறத எல்லாமே க்ரீனில் காமிக்கும். ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா அதில் அலாரம் இண்டிகேஷன் அடிக்கிற மாதிரி இந்த இன்வெர்ட்டரில் ஆப்ஷன் இருக்குது. இன்வெர்ட்டருக்கு 10 years வாரண்ட்டி இருக்குது. இதில் பாருங்கள், ஏசிடிபி டிசிடிபி வந்து எல்லாமே 3 ஃபேஸ் கொடுத்துருக்குறோம். டிசிடிபி வந்து 2-in-2 அவுட்டுங்கிற கான்செப்டில் பேனல்லேருந்து வரக்கூடியதை வந்து செப்பரேட் பை செப்பரேட்டாக பிரிச்சுட்டு 2 ஸ்ட்ரிங்கையும் இன்புட் கொடுக்குற மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 540 வாட்ஸு யூடிஎல் சோலாரு மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் வந்து மொத்தம் 10 பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். 5 kV இன்வெர்ட்டரில் 5500 வாட்ஸு வரைக்கும் நம்ம பேனல் போட்டு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி டிசைனிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற பேஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 3வது மாடி கணக்கு தான். 3வது மாடிக்கு மேலே இருக்கும்போது ஹெவி விண்டு வந்தாலும் ஸ்ட்ரக்சரும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கண்டினியூஸாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். பேனல் வந்து ப்ராப்பராக ஒரு 2 months இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு லாங் லைஃப் வந்து வந்துடும். அதே மாதிரி டஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்ஷனும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் சிஸ்டம் வித் சப்சிடி ஸ்கீமோடு வேணும்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.